السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. ما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العظيم. ஈமானுடைய பாடங்களில் மிக முக்கியமான ஒரு பாடமாகிய அல் இஸ்ரா வல் மிஅராஜ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹு தஆலா மக்கமா நகரில் இருந்து ஃபிலஸ்தீன் பைத்துல் மக்திஸ் வரை கொண்டு போய் அங்கிருந்து வானலோகத்தை கொண்டு போய் பல நபிமார்களையும் ஒவ்வொரு வானத்தில் சந்திக்க வைத்து அங்கிருந்து உலகத்தை நோக்கி தொழுகையை கிஃப்டாக எடுத்துட்டு வந்து உம்மத்துக்கு கொடுத்த ஒரு முக்கியமான ஈமானுடைய பாடம் சம்பந்தமாக இதில் பார்ப்போம். முதலாவது நாங்கள் விளங்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவாக இதனை காணவில்லை. வகஅ ஹால யக்தத்தில், நபி அவர்கள் விழித்திருக்கும் பொழுதே 7 வானத்தையும் தாண்டி போய் சிஜரத்துல் முன்தஹா என்று 7 வானத்துக்கு மேலால் இருக்கக்கூடிய அங்கேயும் தாண்டி, அங்கேதான் சிஜரத்துல் முன்தஹா என்றது ஒவ்வொரு பூமியிலிருந்து போகக்கூடிய மெசேஜ்களும் செய்திகளும் அதை தாண்டி போக மாட்டாது. அங்கே போய் நின்று ஃபயுக்பதுமின், மேலிருந்து அல்லாட்டிருந்து வரக்கூடிய செய்திகள் அங்கே நின்று அங்கிருந்து அது கீழ் நோக்கி வரக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அது சம்பந்தமாக பின்னால் விரிவாக பார்ப்போம். அது ஒரு மரம், இளந்த மரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வரகுஹா கஆதானில் ஃபியலா, யானையுடைய காதை போல் அதனுடைய இலைகள் இருக்கும். வசிமாருஹா கல் கைலாலில் ஹஜர், ஹஜர் தேசத்துடைய முட்டிகளை போன்று அதனுடைய கனிகள் இருக்கும். அதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னால் மா ஹலகுன் அஹத் மா ஹல்குல்லாஹி மின் அஹதின் யன்அதுஹா, அல்லாஹுடைய எந்த படைப்புகளும் அதனை வர்ணித்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அழகானது. ஒரு ரிவாயத்தில் வருது, ஃபராஷும் மின் தஹப், சஹீஹ் முஸ்லிமில் வருது, தங்கத்திலான வட்டிக்கிளிகளை அல்லாஹு தஆலா அதில் மேலால் இருக்க வச்சான், அந்த மரத்துக்கு மேலால். அதனால் இது ஒரு முக்கியமான பாடம். அல் இஸ்ரா வல் மிஅராஜ் அம்ரான் முஸ்தகில்லான், ரெண்டும் வேறு வேறு. இஸ்ராவும் மிஅராஜும் ஒன்றில்லை. இஸ்ரா என்று சொல்கிறது அல்லாஹ் தஆலா மக்கமா நகரில் இருந்து ஃபிலஸ்தீன் பைத்துல் மக்திஸ் வரைக்கும் உஸ்ரியபி சுப்ஹானல்லதி அஸ்ரான் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில். இராவலி பயணமாக கூட்டிட்டு போனது. அங்கிருந்து ஃபிலஸ்தீனில் இருந்து வானலோகத்தை நோக்கி போன பிரயாணம் அல் மிஅராஜ் என்று சொல்வோம். இந்த ரெண்டுமே சாபித்தும் பில் கிதாபி வஸ் சுன்னதி வல் இஜ்மா, இது குர்ஆனில் ஹதீஸில் ஏகோபித்த கருத்தாக இஜ்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஈமான் கொண்டே ஆகும் நாங்கள். அடுத்தது, இது ஒரு மின் முஅஜிஸாத்திஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த அற்புதங்களில் ஒன்று தான் இது. ஏனைய நபிமார்களுக்கு கொடுக்காத அளவு பல அந்தஸ்துகளை கொடுத்து நபி அவர்கள் எல்லாம் கண்ணியப்படுத்தினான். புகாரி முஸ்லிமுடைய கிரந்தங்களுக்குள்ளாலே இதனுடைய முழு தகவலையும் எடுக்கலாம், வேறு கிரந்தங்களுக்கு போக தேவையில்லை, அந்தளவுக்கு விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் இது குர்ஆனில் சொல்லும் பொழுதே ஆச்சரியமாக சொல்லலாம், சுப்ஹான் சுப்ஹான் அல்லதி அஸ்ரா பி அப்தி, தன் அடியானை இராவலி பயணம் கூட்டிட்டு போன அந்த அல்லாஹ் சுப்ஹான், அவன் பரிசுத்தமாகி விட்டான். அப்படி சொல்லி தான் அல்லாஹ் இந்த சூறாவை ஆரம்பிக்கிறது. விஞ்ஞான ரீதியாகவும் இந்த இதில் சொல்லலாம், வானத்தை நோக்கி மேல் போகலாம் என்றது அது இன்றைக்கு உள்ளது அல்ல. முதலாவதாக விண்வெளி பயணம் போனதென்றால் நாங்கள் சொல்கிறோம் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்று. ஆனால் அப்படி அல்ல. ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் போன வாகனம். புராக் என்ற வாகனம் உலகத்தில் இல்லாத ஒரு வாகனம். மதூன ஹிமார் வஃபௌக பகல், அல்லது சில ரிவாயத்தில் மாறி வருது, ஃபௌக ஹிமாரின் தூன பகலின், கழுதையை விட கொஞ்சம் பெரியது. அதே மாதிரி போனி கோவரி கழுதையை விட கொஞ்சம் சின்னது, அப்படியான ஒரு வாகனம். இன்றைக்கி உலகத்தில் மிக வேகமாக போகக்கூடிய ஒன்றாக இருந்தால் அது ஒளி லைட்டுடைய வேகம். ஒரு செகண்டுக்கு என்னுடைய ஆய்வு என்ன சொல்லுதுண்டா,
1,97,600 கிலோமீட்டர் போகுது ஒரு செகண்டுக்கு. அந்தளவு வேகமான ஒன்று தான் ஒளி என்றது. அந்த ஒளி வேகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனாங்கண்டா அதை விட வேகத்தில் போனாங்க. இன்றைக்கி உலகம் சொல்லக்கூடிய இந்த வேகத்தை விட கடும் வேகமாக இருந்துச்சு. பின்னால் பார்ப்போம் எந்த அளவுக்கு அதோடய வேகம் இருந்துச்சுன்னு சொல்லி. அது அக்களுக்கு எங்களோட புத்திக்கு படலைன்னு சொன்னாலும் நாங்கள் நம்பியாகணும். ஏன்னா முஅஜிஸாத்தின் நபியுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த அற்புதங்கள். இது சம்மந்தமாக 4 ரிவாயத் வருது. இது எங்கே வச்சு ரசூலுல்லாஹ் போனாங்க? இந்த வீட்டிலேருந்து வருது, மக்காலிருந்து ஹஜர் இஸ்மாயிலிருந்து போனாங்க. உம்மு ஹானி ரலியல்லாஹு வீட்டிலேருந்து போனாங்க அப்படின்னு வருது. 2 மலக்குமார் திடீர்னு வந்தாங்க. மா பைன யக்தத்தின் வ நாஇம், இவரா என்று கேட்டாங்க. ஓ என்ன செய்ய? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கல்பை அப்படியே புலந்தாங்க. நபியுடைய கல்பு 3 அல்லது 4 சந்தர்ப்பத்தில் ஷக்கு சதுர செய்யப்பட்டுச்சு, ஆப்ரேஷன் செஞ்சாங்க. அந்த கல்பை வெளியே எடுத்து கழுவினாங்க. மிம்மா இஸம்ஸம். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில் பார்த்துட்டே இருக்கிறாங்க. கண்ணால் ஆப்ரேஷனுடைய நேரத்தில் இதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கேயாவது இப்படி ஆப்ரேஷன் நடக்குமா? செய்த டாக்டர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த மாதிரி ஆப்ரேஷன் அதற்கு முன் நடந்ததே இல்லை. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் பார்த்திருக்கிறேன். வகத் குன்து அரா அஸர ذلك المخيط في صدري. நபியுடைய தொண்டை குழியில் இருந்து தொப்புள் கொடி வரைக்கும் அப்படியே பிளந்து தைத்த அடையாளத்தை நான் பார்த்துருக்கிறேன். சஹீஹ் முஸ்லிம் இந்த ஹதீஸ் வருது. அப்படியே லைவாக இது நடந்துச்சு. நெஞ்சை புலந்து ஹார்ட்டை வெளியே எடுத்து ஜம்சம் தண்ணியால் கழுவினாங்க. ثم غسله في طست من ذهب بماء زمزم. ஜம்சம் தண்ணியால் ஒரு தங்க பிளேட் கொண்டு வரப்பட்டு அதிலே ரசூலுல்லாஹுடைய கல்பு அல்லாஹ் வெளியே எடுத்து அப்படியே கழுவினான். அதுக்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துண்டை அப்படியே வெளியே பிச்செடுத்தாங்க அந்த ஹார்ட்டில் இருந்து. சொன்னாங்க, ஹாதா ஹவ்வு ஷைத்தானி மின்க். ஒரு மனுஷனுக்கும் அல்லாஹ் ஷைத்தான உடைய உணர்வை கொடுக்கறதுக்கு எப்படி மலக்குக்காக அல்லாஹ் கல்பா சாட்டிருக்கிறானோ, நஃப்ஸுக்கு ஷைத்தானை சாட்டியிருக்கிறான். நபியுடைய அந்த ஷைத்தானுடைய பகுதியை ஹவ்வு ஷைத்தானி மின்க் என்று பிச்சு வீசினாங்க. சும்ம ஆதஹு ஃபீ மகானின். அப்படியே கொண்டு வந்து நபியுடைய கல்பில் வைக்கப்பட்டு என்னத்தை அல்லாஹ் தாலா கிஃப்டாக கல்புக்கு கொடுத்தண்டா, சும்ம ஹுஷிய ஈமானன் வ ஹிக்மதன். நபியுடைய கல்பில் அல்லாஹ் ஹிக்மத்தையும் ஞானத்தையும் ஈமானையும் அப்படி போட்டு தைக்கப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த விசேஷமான ஒரு கிஃப்ட். இது நம்பியாகணும். சஹீஹ் முஸ்லிமில் வருது, குர்ஆனில் சொல்லக்கூடிய செய்தி. இன்றைக்கி எங்களுக்கு பஞ்சையும் புடவையும் போட்டு தைக்கப்பட்டண்டா அது எங்களுக்கு விளங்குது தலவானியில். இதை மாதிரி நபியுடைய ஹார்ட்டில் அல்லாஹ் தாலா ஈமானையும் ஞானத்தையும் கொடுத்து அப்படி தைத்தான். ஹார்ட்டுள்ளுக்கு ஈமானையும் ஹிக்மத்தையும் போடப்பட்டதுண்டா அது காட்ட இயலாது. அல்லாஹ் தாலா போட்டு தைச்சான், அது அவ்வளோதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு ஷக்கு சதர் அந்த நெஞ்சை புலகக்கூடிய நேரமும் ஒரு வித்தியாசமான நிலைமையில் இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ போகிற இது வித்தியாசமான ஒரு இடம். வானலோகத்தை சந்திக்கிறதுக்கு அந்த 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 நிகழ்வுகள் மிச்சம் வித்தியாசம். எனவே இதுவரைக்கும் நபி போகாத ஒரு இடத்துக்கு அல்லாஹ் தாலா அழைத்து கொள்ள போகிறான். அதை பார்த்துட்டு தாங்கி கொள்கிற சக்தி வேணுமெண்டா அதற்கு வேறு ஏற்பாடு செய்யணும். உதாரணமாக இன்றைக்கு உலகத்தில் ஒரு பயங்கரமான இடத்துக்கு போகிற நேரம் அதை பற்றி பயான் பண்ணுறாங்க. நீங்கள் போகிறீங்க, இப்படியெல்லாம் இருக்குது. இதை மாதிரி அல்லாஹ் தாலா நபியுடைய கல்பை தயாரிக்கிறான். சரி, தைக்கப்பட்டாச்சு. இரவோடு இரவாக வந்தார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, திடீரென்று இருந்தவர்களை காணலை. எவ்வளோ பெரிய பயம். சொன்னாங்களா, கொஞ்சம் இருங்க நான் மேலே போயிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லலை. ஏறி போனாங்க. மா ஃபௌகல் பகல் தூனல் ஹிமார். கழுதையை விட கொஞ்சம் பெரிய கோவேரி கழுதை, போனியை விட கொஞ்சம் சிறிய ஒரு வாகனம், புராக் என்று சொல்லக்கூடியது. மா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வாகனம் கொடுத்து நபி அவர்களை அழைத்து கொண்டார். இது நபி அவங்களுக்கு அல்லாஹ் செஞ்ச ஆகப்பெரிய இக்ராம். நபியை கண்ணியப்படுத்தி ஒரு முறை வாகனத்தில் ஏற்றி போகும்போது ஸ்பீடை சொல்கிறாங்க நபி அவங்க. நாங்களும் சொல்கிறோமே, போனார், பிச்சு பிடுங்கிட்டு எவ்வளோ வேகமாக போனார். இதை மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நான் ஏறி உட்கார்ந்தேன், அதோட வேகம் இருந்துச்சு
சொல்கிறாங்க, புராக்குடைய பார்வை எது வரம் எட்டுதோ அது வரைக்கும் ஒரு பார்வை எங்கே அதை பார்க்குதோ அதில் தான் அடுத்த காலை கொண்டு போய் வைக்குது. சும்மா நீங்கள் வானத்தை பாருங்கள், இது வரைக்கும் உங்களோட பார்வை போகுதுண்டு. சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் அவ்வளவு வேகத்தை வச்சிருக்கிறான். இப்படி பார்த்தா அவ்வளவு வேகமாக குயிக்காக வானத்தை நோக்கி போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஏறி அந்த புராக்குடைய பார்வை, நான் ஏறி உட்கார்ந்து அந்த புராக்குடைய பார்வை எவ்வளவு தூரம் போகுதோ அந்த அளவு தான் தன்னுடைய கடைசியாக கால் எடுத்து எல்லை வைக்கும். இங்கிருந்து அடுத்த காலை வைக்கிறது அவ்வளோ. அப்போ அது ஓடவும் இல்லை, பறக்கவும் இல்லை, நடக்கவும் இல்லை. இன்சானியத்துடைய தின் மனிதனாக எங்கட புத்திக்கு படாத ஒரு முறையில் போணுச்சு. சுப்ஹான் அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ் அல்லதி அஸ்ரா பி அப்தி. அப்படி ரசூலுல்லாஹ் கூட்டிக்கொண்டு ஃபிலஸ்தீனில் போகிறாங்க. பைத்துல் அக்ஸாவுக்கு போய் இன்றைக்கு இருக்கிற ஹல்கத்துல் புராக் என்றா ஏற்கனவே முந்திருந்த நபிமார்கள் அங்கே வந்து தான் அவனோட வாகனத்தை கெட்டிட்டு போவாங்க. நபி அவங்க சொல்கிறாங்க, சஹீஹ் முஸ்லிமில் வருது, ஃபரபத்துஹு பில் ஹல்கா அல்லதி யர்பிது பிஹில் அம்பியா. நபிமார்கள் வளமையாக கெட்டக்கூடிய அந்த இடத்துல நானும் அந்த வலயத்தில் போய் கட்டினேன். அல்லாஹ் தானே புராக் அனுப்பினான், அப்போ ஏன் கெட்டணும்? இதில் பாடமெல்லாம் படிச்சிட்டாராம். கைல் சும்ம தவக்கல், வாகனத்தில் கீழே வைத்துட்டு போகக்கூடாது. அல்லாஹ் அனுப்பின புராக்கை கட்டினாங்களே. அதனால் வாழ்க்கையில் தவக்குல் என்றது செஞ்சுட்டு தான் தவக்குள் வைக்கணும், முயற்சிக்கு பின்னால் தான் தவக்குள் வைக்கணும். அதனால் நபி அவங்க சொன்னாங்க, குர்ஆனுடைய விஷயத்துலையும் ஒட்டகத்தை கட்டிட்டு பாதுகாப்பு தேடுங்க. நபி அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம், அவங்களுடைய ஈமான பூர்வ உலகத்தில் யாரும் இல்லை. பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவிச்சாங்க. அல்லாஹ் முழு நபிமார்களையும் அந்த இடத்துல ஜம்மு செஞ்சான். எல்லாரும் நபிமார்களும் நபிக்கு பின்னால் நின்று தொழுதாங்க. ஒரு கேள்வி வரும், அதுக்கு பின்னால் தானே தொழுகை கொடுக்கப்பட்டுச்சு, எப்படி தொழுவிச்சாங்கன்னா முன்னுக்குள்ள நபிமார்களுக்கு எல்லாம் தொழுகையை கொடுத்திருந்தான். எங்கட கைஃபியத்தை போல் 5 நேரம் என்று இருக்கல. அது ஒரு நபிமார்களுடைய குர்ஆனில் சம்பவத்தை பார்த்தாலே விளங்குது. உதாரணம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா. அவங்களோட ஃபேமிலிக்கு தொழுமாறு அவங்க சொல்லுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வஅவ்ஸானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா. நான் உயிர் வாழும் காலமெல்லாம் தொழுமாறு ஜக்காத் கொடுக்குமாறு நான் வசியத் செய்கிறேன். இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா முன்னுக்குள்ள நபிமார்கள் அது என்ன தொழுகை தொழுவிச்சாங்கன்னு தெரியா, ஏதோ 2 ரக்காத் தொழுவிச்சிருப்பாங்க. தொழுவிச்சு முடிஞ்சு அதில் யார் யார் இருக்கிறாங்க, ஹத்தா மாலிக் ரிதுவான், மாலிக் அலைஹிஸ்ஸலாம், ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம், ஹாசினுன் நார் ஹாசினுல் ஜன்னா, சொர்க்க நரகத்துடைய பொறுப்புதாரி மலக்குமார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக இருந்து தொழுவித்தாங்க. ஃபலம்மா ஃபரக்து, நான் தொழுவிச்சு முடிஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு ஹதீஸ் வருதுன்னா, ஃபஹானத்தி ஸலா ஃபஅமம்துஹும், தொழுகை நேரம் வந்துச்சு, நான் இமாமன் செஞ்சேன். தொழுவிச்சு முடிஞ்சதுக்கு பின்னால் கால காயில், ஒரு மனிதர் சொன்னாராம், யா முஹம்மத் ஹாதா மாலிகு சாஹிபுன் நார், ஹாதா மாலிகு சாஹிபுன் நார், இவர் தான் மாலிக் அலைஹிஸ்ஸலாம், நரகத்தில் பொறுப்புதாரி. ஃபஸல்லிம் அலைஹ், அவருக்கு சலாம் சொல்லுங்க. நபி அவங்க இப்படி திரும்பினாங்க. ஃபல்தஃபத்து இலைஹி, சலாம் சொல்கிறதுக்கு, ஃபபதஅனி பிஸ்ஸலாம், அவர் என்ன முந்தி சொல்லிட்டார். அப்போ இந்த வார்த்தை என்னது காட்டுதுண்டா, ஹாதா இத்ஹாரு ஷரஃபின் நபி, நபியுடைய மதிப்பு அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். எல்லா நபிமார்களையும் கண்டாங்க. அது எப்படி கண்டாங்க என்றால் அது தெரியாது, சொல்லப்பட்ட மாதிரி இந்த கட்டங்களை நம்புறது. நாங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் என்கிட்ட வரணும் அப்படி என்று பார்க்காம இந்த இடத்துல நாங்களாக போய் பேசணும் என்ற ஒரு பாடம் படித்து தரப்படுது. தொழுவிச்சு முடிஞ்சிட்டாங்க. வாழ்க்கையில் முதலாவது டைம் பைத்துல் மக்திஸுக்கு போனது, வாழ்க்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனது முதலாவது தடவை. அதுக்கு பின்னால் போகவும் இல்லை, அதற்கு முன்னாக போகவும் இல்லை. இப்படி வெளியே வந்தாங்க. சரி நேரில் முதல் வானத்துக்கு போகிறாங்க. யார் வந்திருக்கிறீங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் ஜிப்ரீல். ஒமன் மஅக், உங்களோட யார் வந்திருக்கிறார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கீழே கேட்கப்பட்டுச்சு, அவ புஇஸ இலைஹி கத் புஇஸ இலைஹி, அவர் நபியாக அனுப்பப்பட்டாச்சா? நாம் அவர் அனுப்பப்பட்டாச்சுன்னு சொல்லப்பட்டுச்சு. ஃபஃபுதிஹ லனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எங்களுக்காக முதலாவது வானம் திறக்கப்பட்டுச்சு. என்ன சொன்னாங்க? மர்ஹபன் பின் நபிய்யி ஸாலிஹ் வல் இப்னி ஸாலிஹ், சாலிஹான நபியுடைய சாலிஹான மகனுடைய என்று சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி அதுக்கு பின்னால் நபி அவங்கள சொல்லி வரவேற்றாங்க. ஆதமுடைய பிள்ளை தானே நாங்கள் எல்லாரும்.
அங்கே போய் நபி சொன்னாங்க, நான் பார்த்தேன் ஃபஇதா அனபி ஆதம், நான் ஆதமை பார்த்தேன். அவரோட வலதுலையும் அஸ்விதா சில குரூப் இருந்துச்சு, இடதுலையும் ஒரு குரூப் இருந்துச்சு. வலது பக்கம் அவங்க பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க, இடது பக்கம் பார்க்குறாங்க, அழுகிறாங்க. நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்டேன், ஏன் இப்படி செய்கிறாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஃபஅஹ்லுல் யமீனி அஹ்லுல் ஜன்னா, அவர் வலது பக்கத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு காட்சிப்படுத்துகிறான், எல்லாரும் சொர்க்கம் போக இருப்பவர்கள், எனவே சிரிக்கிறாங்க. வல் அஸ்விதத்துல்லதி இன்த ஷிமாலி அஹ்லுன் நார், இடது பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் நரகம் போகக்கூடியவங்க, எனவே அதை பார்த்துட்டு அழுகிறாங்க. சரி, அப்படி 2வது வானத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் தட்டினோம். அங்கே இருந்தாங்க இப்னை ஹால ஈசா இப்னு மர்யம் யஹ்யா இப்னு ஜக்கரியா அலைஹிமஸ்ஸலாம், 2 நபிமார்கள், ஈசாவும் யஹ்யாவும் அலைஹிஸ்ஸலாம், 2 பேரையும் வரவேற்றாங்க. அப்படி 3வது வானத்துக்கு போகிறாங்க. ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறாங்க. நீண்ட சம்பவம். கத் உஅதிய ஷத்ரல் ஹசன், அல்லாஹ் தஆலா அழகின் அரவாசை கொடுத்திருந்தான். அவ்வளோ ஒரு அழகான நபி. அப்படி 4வது வானத்துக்கு போகிறாங்க. ஹதரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. 5வது வானத்துக்கு போகிறாங்க. ஹதரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. 6வது வானத்துக்கு போகிறாங்க. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. எப்கி நபி 6வது வானத்தை தாண்டி வரும்பொழுது அழுகிறாங்க. கேட்கப்பட்டுச்சு, ஏன் இந்த மூசா அழுகிறார்? சொல்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், இது ஹதீஸில் வரக்கூடியது, எனவே இதில் புத்தியை போன்றதில்லை, எப்படி நடந்துச்சு, நடக்கலுமா? ஏன்னா நாங்கள் இதை விட மேலுள்ளதெல்லாம் நம்பியிருக்கிறோம். வஜூதுல்லா, அல்லாஹ் உலகத்தில் இருக்கிறான், சொர்க்கம் நரகத்தை நம்பின நாங்கள். இதெல்லாம் குர்ஆனில் ஹதீஸில் வந்திருந்தா, அதுவும் சஹீஹைனில் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், கட்டாயம் நம்பிதான் ஆகணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுகுறாங்க. கேட்கப்பட்ட நேரத்தில் சொல்கிறாங்க, ஹாதா குலாமுன் பஅஸ்தஹு பஅதி, எனக்கு பின்னால் ஒரு பொடியன் அனுப்பப்பட்டு இருக்கிறான் நபியாக. யத்குலு மின் உம்மத்திஹி அல் ஜன்னஹ் அக்ஸரு மிம்மா யத்குலு மின் உம்மத்தி, அவருக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கு தான் இந்த பனு இஸ்ராயல் காரர்கள் வந்து நாசமாக போனவர்கள் என்று சொல்லி பெரிய ஒரு கூட்டம் இவங்களுக்கு பின்னால் ஈக்கிறாங்கன்னு நபியுடைய கூட்டத்தை சொல்லி அவங்க பொறாமப்படுறாங்க. உண்மையில் நாங்கள் கொடுக்கப்பட்ட பாக்கியம் நிறைஞ்ச உம்மத்தில் இருக்கிறோம். நபியுடைய சிறப்புகளை நாங்கள் இன்னும் விலங்கல்ல. ரசூலுல்லாஹ் யார், உலகத்தில் எப்படி இருந்தவங்க, கியாமத்தில் எப்படி எங்களோட இருக்க போகிறாங்க, எங்களை காணாட்டியும் எங்களோட எப்படி நடந்து கொள்ள போகிறாங்க, அப்படி ஒரு பொறுமதியாக நாங்கள் உம்மத்தில் இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், நாங்கள் போகிற சுவர்க்கமும் லேசிப்பட்டதல்ல. இன்றைக்கி நாங்கள் ஒரு பெரிய மஸ்ஜிதுக்கு போனால், சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய பள்ளி, ஒரு பில்டிங்கை பார்த்தா எவ்வளோ பெரிய பில்டிங்ன்றோம். நாங்கள் அந்த பில்டிங்கை பெருசாக பார்க்குறோம். அதுலேயும் ஒரு மட்டம் பாருங்கள், இந்த ஊர் இவ்வளோ பெருசு அந்த பில்டிங்கை விட, அதுலேயும் ஒரு மட்டம் பாருங்கள். இந்த டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ பெருசாகிக்குது, அதுலேருந்து ஒரு மட்டம் பாருங்கள். இந்த ப்ரொவின்ஸ் எவ்வளோ பெருசாகிக்குது, அதுலேருந்து ஒரு மட்டம் பாருங்கள். இந்த ஸ்ரீலங்காவை என்ன பெருசாக இருக்குது, அதுலேருந்து ஒரு மேல்வட்டம் பாருங்கள். இந்தியா காரண்ட ஒரு கண்ணீர் சொட்ட போல ஸ்ரீலங்கா. இப்படி பார்த்தா நாங்கள் சின்ன ஒரு விஷயத்தை பார்த்து எவ்வளோ பெரிய இடம் பண்ணுறோம். சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்தில் பிரமாண்டம். நாங்கள் இந்த உலகத்தை வச்சே இவ்வளோ பெருசண்டா. இந்த உலகம் அல்லாஹ்ட பார்வையில் ஹதீஸில் வருது, இந்த அளவு கண்டா இது ஒரு கொசுவுடைய இறக்கைக்கு போல் அல்லாஹ்க்கு பெருமதி இல்லை, அந்த அளவுக்கு சின்னது. இப்போ இந்த உலகமே எங்களுக்கு பெருசாக விளங்குதுன்னா அல்லாஹ்வோட நிர்வாகம், அந்த வானத்துக்கு மேலால் அதனுடைய விஷயங்கள் அது எங்களோட புத்திக்கு படாதும். எனவே சொன்னதை நாங்கள் நம்பிட்டு போகணும். பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போன அந்த இடத்தில் உள்ள மலக்குமார்கள் சாதாரணமானவர் அல்ல. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் அப்படி மேலே போய் 7ஆம் வானத்தில் சந்திக்கிறாங்க. அங்கே போனால் அவங்க ஒரு இடத்துல அப்படி சாஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் வேண்டாம், உலகத்திலே ஒரு விசேஷமான ஒரு இடம். அந்த இடத்துக்கு மேலே தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. கஅபத்துல்லாஹுக்கு மேலால் அப்படி அல்லாஹ் நேரடியாக மேலால் 7வது வானத்தில் பைத்துல் மஅமூர்னு ஒரு மஸ்ஜிதை கட்டிக்கிறாங்க. அந்த மஸ்ஜிதுக்குள்ளால் உலகம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து 70,000 மலக்குமார்கள் போய்கொண்டே இருக்கிறாங்க. யத்குலூன குல்ல யௌமின் 70,000 மலக் லா யஊதுன மின், போனவங்க யாரும் வந்ததில்லை. சுப்ஹானல்லாஹ், இதை வச்சே நாங்கள் விளங்கணும். எத்தனை கோடி மலக்குமார்கள் சொல்லேலாதான. வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹு, அவங்களோட எண்ணிக்கைகளால் சொல்லி முடிக்க முடியாது. பின்னால் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபியோட கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க.
அந்த நேரம் சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபியை பார்த்து, அக்ரி உம்மத்தக மின்னி அஸ்ஸலாம், உங்களோட உம்மத்திட்ட நான் சலாம் சொன்னேன்னு சொல்லுங்கள். வலைக்க வலைஹி சலாம் வரஹ்மத்துல்லாஹ். அஹ்பிர்ஹும், அவங்கள்ட்ட சொல்லுங்கள் போய் உங்களோட உம்மத்திட்ட, அன்னல் ஜன்னத கியான், சொர்க்கம் வெறும் ஒரு தரை, ஒமா இம்ஷீஹா, அதில் எதெல்லாம் நட்டப்படுதுண்டா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ், இப்படி சொல்ல 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 அங்கே மரம் நட்டப்படும் என்று சொல்ல சொல்ல நபி அவங்க சரி என்றுட்டு அப்படி போகிறாங்க. அங்கிட்டு போனால் மேலே சித்ரத்துல் முன்தஹா, 7 வானத்துக்கு மேலால், அங்கே தான் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல் தடவையாக தன்னை முழுமையாக நபி அவங்களுக்கு காட்டினாங்க. லஹு 600 ஜனாஹ், 600 இறக்கையோட காட்டினாங்க. அப்படி இல்லாமல் உலகத்துக்கு வார நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கிட்ட திஹ்யத்துல் கலபி ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியோட தோற்றத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா மா கதபல் ஃபுஆது மா ரஆ. சூரத்துல் நஜ்மில் நபி அவர்கள் தன்னுடைய மனசால் இதனை பார்த்தார்களோ, ஐ ரஆ ஜிப்ரீல ஃபி சூரத்திஹி, அப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்க. மா கதபல் ஃபுஆது மா ரஆ, அவர்கள் ஜிப்ரீலை பார்த்தண்டு உள்ளம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. அல்லாஹ் தஆலா நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சித்ரத்துல் முன்தஹாவில் காட்டினான். இப்போ அந்த இடத்துல இருந்து சித்ரத்துல் முன்தஹா, நான் நேரத்தோடு சொன்னேன், செய்திகள் வந்து மேல் நோக்கி போகக்கூடிய ஒரு இடம், மேலில் இருந்து கீழ் நோக்கி வரக்கூடிய நேரத்தில் அங்கே நின்று வரக்கூடிய ஒரு இடம். அங்கிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நீங்கள் போங்க, எனக்கு வர முடியாது. நபி வரவழைக்கப்பட்டார்கள். கேட்கப்பட்டுச்சு நபிகிட்ட, அல்லாவை பார்த்தீங்களாண்டு. பின்னால் வந்ததுக்கு பின்னால் அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, நூறுன் அன்னா அராஹ், அவன் எப்படி பார்க்க முடியும், அவன் ஒரு பிரகாசம். அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையில் அந்த இந்த அளவுக்கு நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹதீஸில் வருது, 70,000 ஒளியிலான திரைகள் இருக்கும். அந்த திரையில் அல்லாஹ் ஒன்றை நீக்கினால் லஅஹ்ரகத் சுப்ஹாத்து வஜ்ஹிஹி மா பைன ஸமாஇ வல் அர்த், வானம் பூமிக்கு மத்தியில் உள்ள அத்துணை அந்த வெளிச்சத்தின் காரணமாக கரித்து போய்விடும் என்றாங்க. அதனால் அல்லாஹ் நபியை பக்கத்தில் அழைத்து பல விடயங்களை சொன்னான். அதில் ஒன்று தான் ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா, அல்லாஹ் நபிக்கு கிஃப்டாக கொடுத்தது தான் தொழுகையை. அன்பான சகோதரர்களே, சந்தோஷமாக தூக்கிட்டு வாராங்க, கிஃப்டாக எடுத்துகிட்டு. இப்ராஹிம் ஒன்றுமே சொல்லலை, 7 வானத்தில் அலைஹிஸ்ஸலாம் எல்லா எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகின நபி அவங்க. 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டது மட்டும்தான். கேட்டாங்க, என்ன தந்தான் அல்லாஹ்? சொன்னாங்க, 50 நேர தொழுகை. வானவே வானம். ஃபகத் ஆலஜ்து பனி இஸ்ராஈல அஷத்த முஆலஜா, நான் பனு இஸ்ராயீலோட பட்டொரு பாடு நீங்கள் தாங்கவே மாட்டீங்கன்னு சொல்லி குறைச்சிட்டு வாங்கன்னு அனுப்புகிறாங்க. சில ரிவாயத்தில் வருது 10 நபி அவங்க போய் அல்லாட்ட குறைச்சாங்க. முஸ்லீமுடைய ரிவாயத் வருது 5 தொழுகையாக குறைச்சிட்டு வந்தாங்க. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாண்டி தான் போவாங்க, தாண்டி தான் வருவாங்க 7வது வானத்தில். ஆனால் லம் யதகல்லம் இப்ராஹிம் கலிமத்தன் வாஹிதா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தையாவது பேசலை. ஏன்னு ஒரு கேள்வி கேட்டால், ஓஹோ ஹலீலுர் ரஹ்மான், ஹலீலுல்லா, அவர் அல்லாஹ்ட நண்பன். ஏன்? அல்லாஹ் தஆலா உலகத்தில் வாழ்கிற காலம் வைதிப்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத், பல விதமான சோதனைகளை கொடுத்தான். ஃபஅத்தம்மஹுன், எல்லா எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் பெரிய ஒரு செய்தி இல்லை. ஆனால் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பாவம், நாங்கள் மிச்சம் நன்றி செலுத்த கடமைப்பட்டால் சரியாகத்தான் சொன்னாங்க. அவங்க 5 கொண்டு வர நேரமே எங்களை விளங்கி சொல்லிட்டாங்க, போங்க, உங்களோட 5 கூட உங்களோட உம்மை தாங்க மாட்டாங்க, 5 நேர தொழுகை. நபி அவங்க சொன்னாங்க, ராஜஅது ரப்பி ஹத்தா இஸ்தஹயைது, எனக்கு இதுக்கு பின்னாலேயும் அல்லாட்ட போய் குறைச்சி தாரப்பேன்னு கேட்குறது நான் வெட்கப்படுகிறேன். நஃபஹமு பிஹாதிஹில் இபாரா, 5 நேரமும் தொழாதவன், இந்த இபாரத்துலேருந்து எங்களுக்கு என்ன விளங்குதுண்டா, 5 நேரமும் தொழாதவன் வெட்கம் கெட்டவன் என்று அல்லாஹ் சொல்ல வாரான். ஏன்? நபி அவங்க என்ன சொன்னாங்க, ராஜஅது ரப்பி ஹஸ்தஹயைது, எனக்கு வெட்கமாகிறது இதை விட போய் குறைச்சி கேட்குறதுக்கு. அல்லாஹ் தஆலா பின்னால் சொன்னான், ஹிய ஹம்சுன் வ தில்க ஹம்சூன், இது 5 நேரம் தான், ஆனால் 50 நேரத்துடைய கூலியை தருகிறேன். உம்மத்திடமேல் அல்லாஹ் வச்ச அருள். வந்தாங்க பூமிக்கு சூடாடுறதுக்கு முன்னால். ஆயிஷா நாயி சொல்கிறாங்க, எனக்கு பக்கத்தில் படுத்து அந்த சூடாடுறதுக்கு முன்னால் வந்துட்டாங்க. பைத்துல் மக்திஸுக்கு போனேன், எல்லா நபிமார்களையும் கண்டேன், வானத்துக்கு போனேன்,
என்றெல்லாம் சொல்கிற நேரம் அபூ ஜஹல் அபூ லஹபுக்கு பெரிய கொண்டாட்டம். ஆள் மாட்டிட்டான். இவ்வளோ நாளும் நாங்கள் சொன்னோமே இவனுக்கு ஒரு பைத்தியம் ஜுனூன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நஅூது பில்லாஹி மின். எல்லாரையும் கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டாக போனாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஹல் சமிஅத மாதா யகூலு சாஹிபு, உங்களோட நண்பன் என்ன சொல்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தியே தெரிய என்னான்னு அன்னஹு உஸ்ரிய பிஹி வ உரிஜ பிஹி இலா ஃபௌக சப்இ ஸமா. அவர் இராவலி பயணம் பைத்துல் மக்திஸுக்கு போனாராம். அங்கிருந்து 7 வானாரம் போனாராம். அது அபூபக்கரை பாருங்க, எங்களுக்கு ஈமானில் பெரிய ஒரு பாடம். அப்படியா? அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும். அது எப்படி சரியான நீங்கள் சொல்லுவீங்க? சூடாகிட்டாங்க எல்லாரும் குறைஷிகள். வானத்துக்கு மேலே ஒரு நைட்டில் போய் வந்தாராம். இது எங்களுக்கு இதன் எப்படி நம்புறீங்க என்று சொல்கிறீங்களே. அவர் ஒரு ராவேல போய் அபூபக்கர் சொல்கிறாங்க வந்தது பெரிய விஷயம் இல்லை. ஒரு நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் தலையை அப்படியே தொங்க போடுவார். எனக்கு வஹி வந்துட்டு என்று சொல்லுவார். அதே நாங்கள் நம்புகிறோம். இதெல்லாம் எங்களுக்கு பெரிய வேலை இல்லை. அந்த நேரத்தில் சும்மி ஹைன இது சித்தீக், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சித்தீக், அபூபக்கர் சித்தீக் என்று பேர் வைக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அபூபக்கரோட ஈமான் இந்த உம்மத்தில் லஊசினத் ஈமான் அபூபக்கர் பிஹாதிஹில் உம்மா லரஜஹத் பிஹி, எல்லாரோட ஈமானை விட மேலே போகும்ண்டு அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னண்டா கண்ணை மூடிட்டு நம்புவாங்க. எங்களோட வாழ்க்கையில் மீட்க வேண்டிய ஒரு விஷயந்தான். நபி சொன்னால் அது இந்த காலத்துக்கு பொருத்தமில்லை. நபி அவங்க அமெரிக்காவில் இன்னொரு நாட்டில் பிறந்திருந்தா கோட் அடிச்சுப்பாங்க, டவுசர் அடிச்சுப்பாங்க, வீரமாக இருந்திருப்பாங்க, அவங்களோட ஸ்டைல் வீரமாக இருந்திருப்பாங்க. அது அரபு நாட்டில் பிறந்தனால அப்படியெல்லாம் நாங்கள் யோசிக்கப்படாது, பேசவும் கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா, வாழ்க்கையில் ஒரு முறையை காட்டி தந்துட்டு போயிட்டாங்களா, அதை கண்ணை மூடி நம்புறது. கைபியத்தில் மறைவான செய்தியில் எவ்வளோக்கு எங்களுக்கு யகீன் வருமோ அவ்வளோக்கு சித்தியத் உண்டாகும். அதனால தான் குர்ஆனில் சொல்ல சித்தீகீங்கள் சித்தீகுங்கள் நபிமார்கள் சித்தீகுங்கள் அண்டா மறைவான விஷயத்தை நம்பக்கூடியவங்க. இப்போ அபூ ஜஹல் அபூ லஹப் ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நபியை முன்னால் வச்சு கேட்டாங்க, நீங்கள் போனீங்களா? நபி அவங்க சொன்னாங்க, நான் போனேன். பைத்துல் மக்திஸ் போனேன். அப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், அதில் முகப்பு எப்படி இருந்துச்சு, அதில் இப்படி அதில் வாசல் கேட் இப்படின்னு நிறைய கேள்விகள். நாங்கள் உலகத்தில் எங்கேயாவது இடத்துக்கு போயிருந்தால் வாய் பார்ப்போம், அதோட ஃபேன் எப்படி, அதை பாருங்கள், முகப்பை பாருங்கள். ரசூலுல்லாஹ் இதுக்காக போனாங்க, வாய் பார்க்கவா போனாங்க? அவங்க போன கெப்பில் அவங்களுக்கு அது கேட்டால் தெரியும், மாத தெரியும், ஒன்றுமே தெரியா. நிறைய பேர் இன்றைக்கு பள்ளிக்கு போகிறதே அதுகளை பார்த்துட்டு ரசிச்சுட்டு வருவாங்க. தொழுதா என்ன சூறாவதுன்னே தெரியாது. இந்த கேள்வி கேட்டது மட்டும்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்கிறாங்க, முஸ்லீமில் வருது, குரிப்து குர்பதன், கேள்வி கேட்ட நேரம் நான் சங்கடத்துக்கு உள்ளாக்கப்பட்டேன். மா குரிப்து மிஸ்லஹு கத், என் வாழ்க்கையில் இதை போல் நான் ஒரு தங்கடத்துக்கு உள்ளாக்கப்பட்டே இல்லை. கஅபாவுக்கு பக்கத்தில் ரசூலுல்லாஹ் ஈக்கிற நேரம் எல்லாரும் ஒன்று சேர்க்கப்பட்டுட்டாங்க. இப்போ கேள்விகள் கேட்கப்பட்டாச்சு, போனது உறுதி, சந்தேகம் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் அதொன்றும் பார்க்கல. அல்லாஹுடைய குதிரத்தை பாருங்கள். இதெல்லாம் ஹதீஸில் வருது, எதுவும் கெட்டப்பட்ட செய்திகளோ பின்னால் வந்த செய்திகளோ அல்ல. ஹத்தா ஜல்லல்லாஹு லி அல் பைத்துல் மக்திஸ், அப்படி அல்லாஹ் பைத்துல் மக்திஸை தூக்கி லைவாக காட்டினான். இன்றைக்கி நாங்கள் லைவ் கோல் பேசுகிறோம், அன்றைக்கு லைவாக ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்க எல்லாத்தையும். அப்படி பார்த்து பதில் சொல்கிறாங்க. மின் அஜபில் அஜாயிப், ரசூலுல்லாஹ்க்கு கொடுத்த ஆச்சரியங்கள்லேயும் ஒரு ஆச்சரியம். பின்னால் எல்லாத்துக்கும் பதில் சொன்னாங்க. என்ன விஷயம் வேண்டாம், அதையும் அவர்கள் நம்பலை. அந்த குறைஷிகள் அதோட முகடுப்படி கேட்டபடி எல்லாத்தையும் சொன்னாங்க, ஆனாலும் அதை நம்பலை. நபி அவங்க எந்த அளவுக்கு சொன்னாங்கண்டா, அந்த ஒரு நைட்டில் போன வேகத்தில் ஷாமுக்கு மக்காவில் இருந்து போகிறேன்டா கிட்டத்தட்ட 1 மாத பிரயாணம். ஒரு இரவில் போய் அங்கேருந்து வானத்துக்கு போய் எல்லாம் போய்த்து வந்துட்டாங்க. அங்கே போன கேப்பில் சும்மா கண்ணை பொத்திட்டு போகல வேகமாக. உங்களோட ஒரு காஃபிலா, ஒரு படையை, குறைஷுடைய படையை இந்த நைட்டில் இங்கே கண்டேன் என்று சொல்லி ஒரு ஏரியாவே சொல்லிட்டாங்க. இவங்க பார்த்தாங்க, இதை வச்சு சரி நாங்கள் பிடிப்போம். அந்த காஃபிலா வந்ததுக்கு பின்னால் அந்த குரூப்பில் கேட்குறாங்க, இந்த நாள் எங்கே இருந்தீங்க? அவங்க சொல்கிற இடம் அப்படியே ரசூலுல்லாஹ் ஏற்கனவே சொன்ன இடமாக இருந்துச்சு. இது பலருடைய பின்னால் காலத்தில் இஸ்லாமுக்கும் காரணமாக ஆயிடுச்சு. எனவே சுருக்கமாக என்னுடைய சுருக்கத்தை சொன்னேன். நுசத்திக்ஹு இல்லம் நுசத்திக்ஹு அக்லுனா, எங்களோட புத்தி இதை கபூல் செய்யாட்டையும் குர்ஆன் இதை சொன்னனால நாங்கள் நம்பித்தான் ஆகணும்.
நம்புவோம், என்ன செய்ய, அப்படி இல்லை, நம்பித்தான் ஆகணும். இதை விட முக்கியமான எல்லாத்தையுமே நம்பின நாங்கள் வஜூதுல்லா, அல்லாஹ் இருக்கிறத, சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, இவ்வளோ விஷயம் நம்பின நாங்கள் குர்ஆன் சொல்கிற இந்த செய்தியை நம்பி தான் ஆகணும். எனவே அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தில் முழுமையாக ஈமான் கொண்டு என்னுடைய தெளிவை வாழ்க்கையை எடுத்து அல்லாஹ் ஒழுங்காக புரிஞ்சு வாழ்க்கை தௌஃபீக் செய்வானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.